Hi viewers, welcome to Grammar English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம எப்படி எளிமையான வாக்கியங்களை இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் சாப்பிடுகிறாள். இதுல என்ன ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பிடுகிறாள் அப்படின்ற ஆக்ஷன் நடக்குது. இந்த வேர்டை பாருங்க, சாப்பிடுகிறாள். இந்த சாப்பிடுதல் அப்படின்ற ஆக்ஷனை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஈட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? EAT, ஈட் அப்படின்னு சொல்லுவோம். ஈட் அப்படின்னாக்கா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். சாப்பிடுகிறாள் அப்படின்னும் போதே இந்த சென்டென்ஸ் தொடர்ந்து நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? சாப்பிடுதல் அப்படின்றதுக்கும் சாப்பிடுகிறாள் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம இந்த சென்டென்ஸாக நம்ம இதை ஃப்ரேம் பண்ணும்பொழுது சென்டென்ஸில் என்ன யாரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் முதல்ல. இதில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? அவள் சாப்பிடுகிறாள் அப்படின்ற சென்டென்ஸில் நம்ம அவளை பற்றி பேசுகிறோம் இல்லையா? இந்த அவள் அப்படின்றது தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவள் என்ன ஆக்ஷன் பண்ணுறா, என்ன வேலை செய்கிறா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சாப்பிடுதல் அப்படின்ற ஆக்ஷனை செய்கிறா. அந்த சாப்பிடுதலை நம்ம டு ஈட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல சாப்பிடுகிறாள் அப்படின்னு சொல்கிறோம். இது கண்டினியூஸாக நடைபெறுகிறது அப்படின்ற ஆக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஈட் அப்படின்ற வேர்பு கூட ஒரு ஐஎன்ஜியை நம்ம சேர்க்கணும். அப்போ ஈட்டிங் அப்படின்னு இந்த வேர்ப் மாறிடும். இப்போ நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, இந்த சப்ஜெக்ட் என்ன வேலை செய்கிறா அப்படின்றதும் தெரிஞ்சிடுச்சு இல்லையா? ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெறுகிறது அப்படின்னாக்கா இந்த சப்ஜெக்ட் அவளை நம்ம ஷீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஷீ இந்த வேர்பை ஈட்டிங் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஷீ ஈட்டிங் அப்படின்றதோட முடியாது. இந்த சப்ஜெக்டுக்காக ஒரு ஹெல்பிங் வேர்ப் அப்படின்றது ஒன்று இருக்கும். அப்போ அந்த ஹெல்பிங் வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இஸ். ஷீ இஸ் ஈட்டிங் அப்படின்றது தான் இது. ஷீ இஸ் ஈட்டிங் அப்படின்னா அவள் சாப்பிடுகிறாள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளாலையும் தொடர்ந்து நடைபெறுகிற இப்பொழுது இந்த நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு செயலை இங்கிலீஷில் ஈஸியாக பேசுறதுக்கு முடியும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற இந்த சென்டென்ஸில் நம்ம இந்த யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களை பற்றி பேசுகிறோம் இல்லையா? அந்த அவர்கள் அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்ட். அவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், என்ன ஆக்ஷன் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா விளையாடுதல் அப்படின்ற ஆக்ஷனை அவங்க செய்கிறாங்க. அவங்க என்ன ஆக்ஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள்? விளையாடுதல். அதை நம்ம டு பிளே அப்படின்னு சொல்லுவோம். டு பிளே. விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாலே இந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெறுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ அவர்கள் அப்படின்ற சப்ஜெக்டை இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா தே அப்படின்னு சொல்லுவோம். தே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? டு பிளே அப்படின்றது தொடர்ந்து நடைபெறதுனால அந்த பிளே கூட நம்ம ஐஎன்ஜி அப்படின்ற ஒரு வேர்டை சேர்ப்போம். இந்த டூவை எடுத்துருவோம். இப்போ பிளேயிங் அப்படின்னு வந்துடும். பிளேயிங் அப்படின்ற இந்த வேர்ப் இருக்குது இல்லையா? இந்த சப்ஜெக்டுக்கும் இந்த வேர்புக்கும் நடுவில் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்றது ஒன்று வரும். இந்த தே அப்படின்ற சப்ஜெக்டுக்கு வரக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் அப்படின்றது தான். இந்த தே அப்படின்றது ப்ளூரல், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவர்கள் அப்படின்னாக்கா ஒன்றுக்கு மேலே அதில் இருப்பாங்க, அவங்க யாரா வேணா இருக்கலாம். அப்போ தே ஆர் பிளேயிங் அப்படின்றது தான் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற இந்த தமிழ் சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் இப்படி தான் நம்ம சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் படித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதில் என்ன சப்ஜெக்ட்? இந்த சென்டென்ஸ் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நானை பற்றி பேசுகிறோம். நான் அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா படித்தல் அப்படின்ற வேலையை செய்யுது. படித்தல் அப்படின்னா டு ரீட் அப்படின்னு நம்ம எழுதணும் இல்லையா? இந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெறுகிறது, அதுவும் இப்போ நடைபெறுகிறது. நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த படித்தல் அப்படின்ற ஆக்ஷன், படித்து கொண்டிருத்தல் அப்படின்ற ஆக்ஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னாலும் நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்று தான் இல்லையா? இப்போ இந்த ரீட் அப்படின்ற வேர்பை இது தொடர்ந்து நடக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஐஎன்ஜியை சேர்த்துக்கணும் இது கூட. அப்போ இந்த வேர்ப் என்னவா மாறிடும்? ரீடிங் அப்படின்னு மாறிடும். அப்போ இந்த சென்டென்ஸில் நான் படிக்கிறேன் அப்படின்றத சப்ஜெக்ட் ஐன்னு வரும் இங்கிலீஷில். அவன் செய்கிற ஆக்ஷன் நான் செய்கிற ஆக்ஷன் ரீடிங். இந்த சென்டென்ஸை இப்படியே நம்ம விட முடியாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஹெல்பிங் வேர்ப் வரணும். அப்போ ஐ அப்படின்ற இந்த சப்ஜெக்டுக்காக வர வேண்டிய ஹெல்பிங் வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆம். ஐ ஆம் ரீடிங்.
ஐ ஆம் ரீடிங் அப்படின்னா நான் படிக்கிறேன் அல்லது நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு சென்டென்ஸை நம்ம வந்து இங்கிலீஷில் மாற்றுறோம் அப்படின்னாக்கா முதல்ல அந்த சென்டென்ஸில் யார் சப்ஜெக்ட், யார் அந்த சென்டென்ஸில் அந்த வேலையை யார் செய்கிறா அப்படின்றத பார்க்கணும், அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும், அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் நடுவில் என்ன ஹெல்பிங் வேர்ப் வரணும் அப்படின்றத பார்க்கணும். அந்த என்ன ஹெல்பிங் வேர்ப் வரணும் அப்படின்றது இந்த சப்ஜெக்டை பொறுத்து தான் மாறும் இல்லையா? சப்ஜெக்டை பொறுத்து அந்த ஹெல்பிங் வேர்ப் எதுவாக வேணால் இருக்கலாம். இந்த இடத்துல அவள் அப்படின்றதுக்கு ஷீன்னு சொல்கிறோம். அந்த ஷீக்கு வேண்டிய ஹெல்பிங் வேர்ப் வந்து இஸ். இது நம்ம பி வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ ஒரு ஆக்ஷன் இந்த நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த வேர்பு கூட நம்ம வந்து ஐஎன்ஜியை சேர்க்கணும். அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு கூட ஐஎன்ஜியை சேர்த்து நம்ம பேசணும். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம எப்படி வந்து இந்த நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு ஆக்ஷன், கண்டினியூஸ் ஆக்ஷன், அதை எப்படி நம்ம வந்து இங்கிலீஷில் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.